Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாயிருக்கும்படி அப்படி எல்லா சந்ததியாருக்கும், எல்லா ஜாதி ஜனங்களுக்கும், எல்லா இனத்தினருக்கும், எல்லா தேசத்தினருக்கும் இது சொந்தம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்பது ஏதோ ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் அல்ல, எல்லாருக்கும் சொந்தம் என்று வேத வசனம் போதிக்கிறது. எல்லா சந்ததிக்கும் வந்து கிடைக்கணும்னு சொல்லிதான் அது நியாயப்பிரமாணத்தினால வந்து கிடைக்கிறது இல்லை. ஏன்னா அது வெறும் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அது எதனால வந்து கிடைக்கிறது? விசுவாசத்தினால வந்து கிடைக்கிறது. விசுவாசம் எல்லாருக்கும் சொந்தம். விசுவாசம் நீங்களும் காட்டலாம், விசுவாசம் ஆபிரகாமும் காட்டலாம், எல்லாரும் காட்டலாம் விசுவாசம். அதுக்கு இந்த இனத்தை சேர்ந்தவர்களா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. விசுவாசத்தினாலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நம்முடைய வேலை என்ன? கொஞ்சம் கொஞ்சமா இந்த வசனத்தை எடுத்து என்ன சொந்தம்ன்றதை முதல்லமா கண்டுபிடிக்கணும். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 13ஆம் வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கிறிஸ்து சாபமாகி சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டாராம். எதுக்கு? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். அடுத்த வசனம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. எதுக்கு இயேசு சிலுவையில் மரித்தாரு? ஒரு முக்கிய காரணம் என்னன்னா, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக புறஜாதிகளாகிய நமக்கு வந்து கிடைக்கும்படி, அதுக்கு தான் சிலுவையில் மரித்தார். அப்போ பாருங்க, ஆபிரகாமின் ஆசீர்வாதம்ன்றது ஒரு லேசான ஆசீர்வாதம். அவன் ஆசீர்வாதத்தை பற்றி பழைய ஏற்பாட்டில் வாசித்து பாருங்க. அவன் ஆசீர்வாதம் இருக்கிற வரைக்கும் அவனை யாரும் ஒன்றும் பண்ண முடியல. பாருங்க, பஞ்சம் வருது, ஆனால் இவன் பணக்காரனாரான். பஞ்சத்தின் நடுவில் இவன் பெரிய பணக்காரன். ரிசெஷன் எல்லா இடத்துலையும். ஆனால் இவன் என்னன்னா, அப்போ அந்த நேரம் பார்த்தா இவன் ஆடு மாடுகளையும் வெள்ளியும் பொண்ணுமான சீமானான்னு போட்டிருக்குது. ஓவர் நைட் அவனை கடவுள் பணக்காரன் ஆக்கிட்டார். ஏன்னா அது ஆபிரகாமின் ஆசீர்வாதம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் தான் தாவீதுக்கு இருந்தது. அவன் பாருங்க, ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான், கொஞ்சம் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். கொஞ்சம் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் அவன் வாழ்நாள் முடியறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா பெரிய ராஜாவாகி, பெரிய கனவானா மாறி, பெரிய செல்வந்தனா மாறி. டேக்ஸ் பைபிள்னு ஒரு பைபிளில் அவர் கால்குலேட் பண்ணி சொல்கிறாரு பாருங்க, அவன் எவ்வளோ கொடுத்தான் தேவாலயம் கட்டுறதுக்குன்னு. 100கணக்கான கோடிகளை கொடுத்துருக்குறான். ஒரு $100 மில்லியன் 500 கோடி ரூபா அது. அந்த மாதிரி 100கணக்கான கோடிகளை அவருடைய மகன் தேவாலயத்தை கட்டணும்னு சொல்லி இவன் என்ன பண்ணியிருக்கான்? இவன் சொந்தமாக கொடுத்துருக்குறான். அது மட்டும் இல்லாமல் மற்றபடி தேசத்திலிருந்து எடுத்து கொடுத்துருக்குறான். இவனுக்கு கீழே வேலை செஞ்சவங்கலாம் கொடுத்தாங்க, ஜனங்கள்லாம் கொடுத்தாங்க. எல்லாம் கொடுத்து முடித்த பிறகு சொல்கிறான், இன்னும் கொஞ்சம் நிறைய கொட்டி வச்சு கிடக்குதுங்க, அது எண்ணெய் கூட நேரம் இல்லை, எனக்கு நிறைய கொட்டி வச்சுருக்கிறேன், வெள்ளியும் பொன்னியும் விலையேற பெற்ற கற்களையும், அதையும் எடுத்து யூஸ் பண்ணி காட்டுறான். ஒரு ஆடு மேய்க்கிறவன் பேச்சுற பேச்சா இது? இப்படி ஆனான்? அதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இருந்தால் பாருங்க, ஒரு வேளை அவன் இன்னைக்கு ஒரு ஓட்டாண்டியாக இருக்கலாம், கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 ஆடு வச்சுருப்பான், அப்புறம் பார்த்தீங்கன்னா 60-70 ஆடு வச்சுருப்பான், அப்புறம் பார்த்தீங்கன்னா 600-700 ஆடு வச்சுருப்பான், அப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டணத்தில் உலாவிட்டு இருப்பான். என்னன்னு கேட்டால், ஆடெல்லாம் விற்றுட்டு இந்த பில்டிங் வாங்கிட்டேன் பிரதர் இருப்பான்னுவான். அப்புறம் பார்த்தா பக்கத்து பில்டிங்கும் வாங்கிட்டேன்னுவான், அதை வாங்கிட்டேன் இதை வாங்கிட்டேன்னுவான். இப்படியே தான் போயிட்டுருக்கோம். அது ஆபிரகாமின் ஆசீர்வாதம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னா அவன் என்ன பண்ணுறான்? வாழ அவனுக்குள்ள ஒரு இது கிளம்புது, விசுவாசம் வருது. இந்த உலகமே எனக்கு சொந்தம், யார் என்னை தடுத்து நிறுத்த முடியும்? நான் சொந்தமாக்கி கொள்ளுவேன், என்னை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் கூட இருக்கிறார், நான் செய்கிற காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் எனக்கு உதவுகிறார், அவர் சகாயராக இருக்கிறார், எல்லாத்தையும் நான் சுதந்தரித்துக் கொள்ளுவேன். ஆனால் கிறிஸ்தவங்க பாருங்க, ரொம்ப இதெல்லாம் பேசவே கூடாதுன்றாங்க. அவங்களே சொல்கிறாங்க, மோட்சம் பரலோகமே எனக்கு சொந்தமே, அது பேசு. இவங்க மட்டும் பரலோகம் போனால் போதும். எவ்வளோ கெட்டானும் பாருங்க.
மீதி உலகத்தில் இருக்க யாரும் பரலோகம் போவானா? ஆனால் கர்த்தர் எதுக்கு துன்மார்க்கனுடைய ஆஸ்தியை கூட நீதிமானுக்கு எடுத்து தர்றாரான்னா, ஏன்னு சொன்னால் நம்ம உட்காந்து நல்லா தின்னுட்டு போகிறதுக்காக அல்ல. எதுக்கு துன்மார்க்கனுடைய ஆஸ்தியை எடுத்து நீதிமான்கிட்ட தர்றாரு? நீதிமான் யார்? அவன் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேணும் என்கிற ஒரு வாஞ்சையை உள்ளவன். அதனால தான் எடுத்து தர்றாரு. அவங்ககிட்ட வேஸ்ட்டாக கிடக்குது, அதை பிடிங்க என்ன பண்ணுறாரு, இவன்கிட்ட கொடுத்தா இவன் ஒரு நல்ல காரியத்துக்காக செலவழிப்பான். எந்த நல்ல காரியத்துக்காக? எதுக்காக இயேசு மரித்தார்? உலக ரட்சகராக அவர் மரித்தார். இந்த உலகத்தை ரட்சிக்க வேணும், அப்படி ஒருவராது கெட்டு போகக்கூடாதுன்னு அவருடைய சித்தம். அதை செய்வதற்காக தான் மரித்தார். அந்த வேலையை யார் செய்யறானோ அவன் கையில் அது கொடுக்கப்படும். எல்லாருக்கும் சந்தேகம், என்ன அப்படி சொல்றாரு, கொடுக்கப்படுமான்னு. நான் சொல்றேன், அப்படிப்பட்ட காலத்தில் வாழுகிறோம். அது நடக்கும். விசுவாசிக்கிறவனுக்கு அது நடக்கும், விசுவாசிக்காதவனுக்கு பயப்படாதீங்க, ஒன்றும் நடக்காது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்க முடியாதான் இப்படி நடந்ததுன்னு சொல்லியிருக்கு இல்லையா? மறுபடியும் 16ஆம் வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. கலாத்தியர் 3:16. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தம். அது எந்த சந்ததி? கிறிஸ்து தான் அந்த சந்ததி. ஒருமையில சொல்லியிருக்கான், சீடுன்னு சொல்லி, சீட்ஸ்ன்னு சொல்லாம சீடுன்னு சொல்லியிருக்கான். அந்த சந்ததி யாரு? கிறிஸ்துவே. அப்போ சொல்றாங்க, சரி ஆபிரகாமுக்குன்னு சொன்னோம், இப்போ அவருக்கு கிறிஸ்துவுக்குன்னு ஆயிடுச்சு. பாருங்க 27 பாருங்க. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக, அதே அதிகாரத்தில் 27, கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. எத்தனை பேர் ஞானஸ்தானம்லாம் எடுத்துருக்கிறீங்க? கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள்னு அர்த்தம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுவாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள். இனிமே யூதரா கிரேக்கரா அதெல்லாம் கிடையாது. இது ஆசீர்வாதம் எல்லாருக்கும் சொந்தம். கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரராயும். யாரு? நீங்கள். புறஜாதியார்கள் எழுதுறாரு பாருங்க, அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க, இதெல்லாம் யூதருக்கு சொந்தம், நமக்கு என்ன கிடைக்க போகுது இல்லைன்னு. அதனால தான் சொல்றாரு, இல்லை இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆணின் பெண் ஒன்று கூட கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீங்கள்லாம் கிறிஸ்துவுக்குள்ள ஒன்றாக இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியார். எத்தனை பேர் கிறிஸ்துவனுடையவர்கள்? ஆபிரகாமின் சந்ததியார் நீங்க. அது மட்டும் இல்லை, சந்ததியார் மட்டும் இல்லை, வாக்கு தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். வாக்கு தத்தத்தின்படி ஓனர்ஸ் நீங்க. சட்டப்படி நீங்க யாரு? ஓனர்ஸ் என்று வேதவசனம் சொல்லுகிறது. சட்டப்படி நீங்க யாரா என்னவா இருக்கீங்க? ஓனர்ஸா இருக்கிறீங்க. எபிரேயர் 1:2 திருப்பம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். யாரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார்? இயேசுவை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக யார் நியமித்திருக்கிறதா? தேவன் நியமித்திருக்கிறார். அதாவது எல்லாத்தையும், தேவனுக்குரிய எல்லாவற்றுக்கும் சுதந்திரவாளியா யாரை மாத்திட்டாரு? இயேசுவை மாத்திருக்காரு. சரி, சார்ல்ஸ் பி வில்லியம்ஸ் என்ற ஒரு டிரான்ஸ்லேஷன்ல எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? Jesus has become now the lawful owner of everything. Lawful owner of everything. சட்டப்படி எல்லாவற்றுக்கும் அவர் உரிமையாளராகி விட்டார். அதான் அர்த்தம். எல்லாவற்றுக்கும் அவரை சுதந்திரவாளி ஆக்கி இருக்கிறார்னு சொன்னா, சட்டப்படி எல்லாவற்றுக்கும் உரிமையாளராக இயேசு லாஃபுல் ஓனர் ஆஃப் எவ்ரிதிங். கடவுளுக்குரிய எல்லாத்துக்கும் யார் சொந்தக்காரர்? இருப்ப இயேசு சொந்தக்காரர். நான் கேட்கிறேன், இயேசு ஏற்கனவே தான் அதுக்கெல்லாம் சொந்தக்காரராச்சே. ஆதியில வார்த்தை இருந்ததுன்னு இருக்குது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, தேவனாய் இருந்தது, அவரால் தான் எல்லாம் உண்டாக்கப்பட்டது. அவருக்கு எதுக்கு இங்க இதெல்லாம் சொந்தமாக்கணும்னு? அவர் ஏற்கனவே எல்லாம் சொந்தமாச்சு அவருக்கு தான். அவர் இதெல்லாம் ஒன்றும் சொந்தமாக்கணும்னு அவசியமே கிடையாது. அப்புறம் எப்படி எல்லாத்துக்கும் அவரை சுதந்திரவாளி ஆக்கினார்னு புது கதை சொல்லி இருக்குது. ஏன் சொன்னா, இப்ப மனிதனாய் அந்த கிறிஸ்துவை குறித்து சொல்றாரு. மாம்ச ரூபம் எடுத்து நம்ம போல மனுஷ பிரதிநிதியாக இந்த புது சிருஷ்டி என்கிற ஒரு புது வர்க்கத்துக்கு முன்னோடியாய் வந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவை, இந்த கடைசி ஆதாமை குறித்து அப்படி சொல்றாரு. என்ன சொல்றாரு? இவரை இப்பொழுது புது சிருஷ்டிப்பாய் இருக்கிற கிறிஸ்துவுக்குள் இருக்கிற எல்லாருக்கும் பிரதிநிதியாய் இருக்கிற இவர் சுதந்திரவாளி ஆக்கப்பட்டிருக்கிறார். தேவனுக்குரிய எல்லாவற்றுக்கும் இவர் சுதந்திரவாளி ஆக்கப்பட்டிருக்கிறார். ஏன்? ஆஸ் எ ரெப்ரசன்டேட்டிவ், ஒரு பிரதிநிதியாக அவர் சுதந்திரவாளி ஆக்கப்பட்டிருக்கிறார். இப்ப நமக்கு எல்லாம் சேர்த்து ஒரு தேசத்தை கொடுக்குறாங்கன்னு சொன்னா, யாராவது ஒரு ஆள் தான் போய் மேல வாங்க முடியும்? அத்தனை லட்சம் பேரும் போய் மேல நின்று வாங்க முடியாது. ஒரு ஆள் பிரதிநிதியா போய் தேசத்தினருக்காக இவர் என்ன பண்ணிக்கிறாரு? வாங்கி கொள்ளுகிறார்.
அதுபோல இந்த மனு வர்க்கத்துக்காக அல்லது இந்த புது சிருஷ்டிப்பு என்கிற இந்த புதிய வர்க்கத்துக்காக, கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவர்களுக்காக, கிறிஸ்து மனுஷ பிரதிநிதியாக தேவனிடத்திலிருந்து எல்லாவற்றுக்கும் லீகல் ஓனராக அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டார். அவர் பெற்றுக்கொண்டது அவருக்கு இல்லை, அவருக்கு தேவையில்லை, ஏற்கனவே அவர் லீகல் ஓனர் தான். மனுஷனா பெற்றுக்கொண்டது நம்முடைய பிரதிநிதியாக. அப்ப அவர் பெற்றுக்கொண்டது நமக்கு கொடுக்கும்படியாக. இது நமக்கு இன்றைக்கு சொந்தமாக இருக்கிறது. ஹலோ, நாம தான் லீகல் ஓனர், லாஃபுல் லீகல் ஓனர் அவர்னு சொல்லியிருக்கு. அதனுடைய டிரான்ஸ்லேஷன் எப்படி வரணும்? ஆக்சுவலா நம்ம தான் லாஃபுல் லீகல் ஓனர். அதுக்காக தான் பிரதிநிதியாக அவர் பெற்றுக்கொண்டார். நம்ம ஸ்தானத்தில் அவர் நமக்காக அதை பெற்றுக்கொள்றார். நமக்கு எல்லாருக்கும் அது சொந்தம். எப்படி அது சொந்தமாச்சு? கொலோசையர், திருப்போம் கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. இதெல்லாம் விளக்குறதுன்னா ரொம்ப நேரம் ஆகும், ஆனால் அதில் போகிறதில்லை. சிம்பிளாக சொல்லிடுறேன். அந்த காலத்தில் யூதர்கள் மத்தியில் ஒருத்தன் வியாபாரத்தை ஆரம்பித்தான்னா, ஒரு கடன் வாங்கி ஆரம்பிக்கிறான்னு வைங்க, வாங்கி ஆரம்பிச்சுட்டு அதுக்கு ஒரு ப்ராமிசரி நோட் இருக்குது. கடன் வாங்கினா அதுக்கு ஒரு ப்ராமிசரி நோட், இவ்வளோ வாங்கியிருக்கேன், இவ்வளோ வட்டியோட இத்தனை மாதத்தில் கட்டுறேன்னு. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிகிட்டே வர்றான். உண்மையாக உத்தமமாக உழைச்சி கரெக்டாக ஒழுங்காக கட்டிகிட்டே வர்றான். கட்டி முடித்த உடனே அந்த ப்ராமிசரி நோட்டை கேன்சல் பண்ணி எல்லாம் பெய்டுன்னு போட்டு அவன்கிட்ட திருப்பி கொடுப்பாங்களாம். அவன் கொண்டு வந்து என்ன பண்ணுவானா, அது பெருமையாக அவனுடைய கடையில் எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு செவுத்தில் தொங்க விடுவானான். ஏன்னா அவன் எப்படிப்பட்டவன்ங்கிறதுக்கு இது ஒரு நற்சான்றிதழ் மாதிரி. இன்றைக்கி இந்த ஃபைனான்ஷியல் கம்பெனிஸ் இதுக்கெல்லாம் ரேட்டிங் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, இவங்க இத்தனை வருஷமாக இருக்கிறாங்க, ஒழுங்காக செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பல விதமான கவர்மெண்ட் ரேட்டிங்கை வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ரேட்டிங் மாதிரி அது. அந்த காலத்தில் அவன் தன்னுடைய கடனை ஒழுங்காக பே பண்ணியிருக்கிறான், பொறுப்பாக நடந்திருக்கிறான், இத்தனை வருஷமாக இருந்திருக்கிறான், சரியான ஆள், சொன்னதை செய்கிறவன் அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக, பாரு நான் கடன் வாங்கினேன், கரெக்டாக கொடுத்துருக்குறேன்றத அது பெருமையாக அவன் தொங்க விடுவானா. வர்றவங்க போகிறவங்களாம் கடையில் வாங்கும்போது இதையும் பார்த்துக்கிட்டு போவாங்களாம். அப்போ நான் சொல்லுகிறேன், இயேசு தான் நம்முடைய ஷூரிட்டி, நம்முடைய ப்ராமிசரி நோட். ஆகவே தான் அவர் சிலுவையில் தொங்கப்பட விட்டார். ஏனென்றால் உலகம் முழுவதற்கும் ஒரு காரியத்தை ஆண்டவர் அறிவிக்கிறார். செலுத்தப்பட வேண்டிய கிரயத்தை தேவன் நமக்காக செலுத்தி முடித்து விட்டார். செலுத்தப்பட வேண்டியது ஒன்றுமில்லை, எல்லாம் செலுத்தப்பட்டு ஆயிற்று என்று அவர் சிலுவையிலே எல்லாருக்கும் முன்பாக தொங்கினார். எப்போ நீங்கள் சிலுவையை பார்த்தாலும் அதை ஞாபகம் வச்சுங்க, என்னுடைய கிரயம் செலுத்தப்பட்டு விட்டது, என்னுடைய பாவத்திற்கான சம்பளத்தை அவர் மீது தேவன் வைத்து விட்டார். அவர் எனக்காக என் நிமித்தம் சபிக்கப்பட்டார், நான் ஆசீர்வதிக்கப்படும்படியாக. என்னுடைய கிரயம் செலுத்தப்பட்டு ஆகிவிட்டது. கர்த்தர் நல்லவர், என்னை தண்டிக்கிறது போலாக தன்னுடைய சொந்த குமாரனை தண்டித்து விட்டார், என் கிரயத்தை செலுத்தி விட்டார். அதுதான் சிலுவை. இவன் இதை தொங்க விடுற மாதிரி கர்த்தர் சிலுவையில் இயேசுவை தொங்க விட்டார், உலகத்துக்கு காண்பிக்கும்படியாக. அதைத்தான் இந்த வசனம் அப்படி சொல்லுகிறது. பிரைஸ் ஹஸ் பீன் பெய்டு, நம்மளை சொந்தக்காரராகும்படியாக எல்லா சுதந்திரத்துக்கும். 15ஆம் வசனம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். இதுக்கும் ஒரு பின்னணி இருக்குது. ரோமாபுரியில் உள்ள சில பழக்க வழக்கங்கள், ரோம போர்ச்சேவர்கள் அவருடைய காரியங்களை பற்றிலாம் பவுல் அப்போஸ்தலன் நிறைய அதை உதாரணமாக யூஸ் பண்ணுறாரு. ஏன்னா அவர்கள் பேர் போனவர்கள். இந்த போர் சேவர்களுடைய உடை, அவருடைய நடை, யுத்தம் பண்ணுற விதம் எல்லாம் ரொம்ப அந்த காலத்தில் போற்றப்படத்தக்கதாக இருந்தது. அதனால் அதை உபயோகப்படுத்துகிறார் அவர். உதாரணத்துக்கு அவர்கள் என்ன பண்ணுவாங்களாம், எங்கேயாவது ஒரு யுத்தம் பண்ணி எதையாவது ஜெயிக்கும்போது அந்த ஜெயித்த தளபதி என்ன பண்ணுவானாம், அவன் ஜெயித்த அந்த தேசத்தின் பொருட்களையும் அங்கே எடுக்கப்பட்ட கைதிகள், அதாவது அடிமைகள், அவங்களெல்லாம் ஊர்வலமாக அழைத்து கொண்டு வருவானாம் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. ஒரு வெற்றி ஊர்வலம், வெற்றி ரவுண்ட் ஒன்று வருவாங்களாம் ஊரை சுற்றி. என்னன்னா, ஜெயித்தாச்சு, என்னுடைய ஸ்பாயில்ஸ் எல்லாம் பாருங்க, என்னுடைய கொள்ளையடிக்கப்பட்ட அவ்வளோ பொருளையும் பாரு, எவ்வளோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாரு, அங்கே போய் அடித்து எவ்வளோ பேரை கொண்டு வந்திருக்கேன் அடிமையா, எவ்வளோ பொருட்களை கொண்டு வந்திருக்கேன், எவ்வளோ வெள்ளியை கொண்டு வந்திருக்கேன், எவ்வளோ பொண்ணை கொண்டு வந்திருக்கேன் பாருன்ட்டு ஊர் முழுக்க ஒரு பெரிய ஊர்வலம் வருவானா. எல்லாரும் அவனை வெற்றி ஆரவாரம் செய்து அவனை வரவேற்பார்களாம். ஏனென்றால் இவன் ரோமாபுரிக்கு போரிட்டு இப்படிப்பட்ட ஒரு வெற்றியை கொண்டு வந்திருக்கிறான்னு சொல்லி. இயேசு கல்வாரி சிலுவையில் மரித்த போது பாதாளம் வரை சென்று பிசாசையும் சேனைகளையும் தோற்கடித்து அங்கே இப்படிப்பட்ட ஒரு வெற்றி ஊர்வலத்தை நடத்தினார். அதைத்தான் இங்கே 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 15ஆம் வசனம் சொல்லுது, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு.
உரிந்து கொண்டுன்னு சொன்னா பிசாசு மனுஷன்ட்டு பிடுங்கி சென்ற, அபகரித்து கொண்ட, கடவுள் மனுஷனுக்கு கொடுத்திருந்த சகலத்தையும் பிசாசு பிடுங்கிட்டான் பாருங்க. அந்த பிடுங்கி கொண்ட எல்லாத்தையும் இவர் உரிந்து கொண்டு, ஹலோ, இவன் பிடுங்கின எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணறாம்? உரிந்து கொண்டு அவனிடத்திலிருந்து பிடுங்கி எடுத்து, இவன் எடுத்துக்கொண்டு போன அத்தனையும், அவன் அபகரித்து கொண்டு போன அத்தனையும், கொள்ளையாடின அத்தனையும் இவர் கொள்ளையாடினது மட்டுமல்ல, பாதாளத்தின் சக்திகள், பிசாசின் சக்திகள் அனைத்தும் பார்க்கும்படியாக அங்க பாதாளத்திலே ஒரு வெற்றி ஊர்வலம் வந்தார். ஒலிம்பிக் ட்ராக்ல ஓடுறவன் ஓடி முடிச்சு ஜெயித்த உடனே ஒரு வெற்றி ஓட்டம் ஒன்று ஓடுவான் கடைசியா, தன்னை நாட்டு கொடியை தூக்கிட்டு. அந்த மாதிரி பாதாளத்திலே வெற்றி ஊர்வலம் வந்தார் இயேசு. அதைத்தான் சொல்லி இருக்குது, துரைத்தனங்களின் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி, பப்ளிக் டிஸ்பிளே ஆக்கி, அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எதுக்கு இதை சொல்றேன்? இப்படித்தான் நமக்கு சம்பாதித்து கொடுத்தார். இது எந்த பிசாசுக்கும் தெரியாத இன்ஃபர்மேஷன் இல்லை. எல்லா பிசாசுக்கும் இயேசுவை தெரியாதுன்ற பிசாசை நீங்க சந்திக்கவே மாட்டீங்க. ஏன்னா அங்க அவர் ரொம்ப ஃபேமஸ். இதை மறக்கவே முடியாது. இந்த சாம்பியன் அவங்க மறக்கவே மாட்டாங்க. ஒருத்தர் உள்ள அவ்வளோ பெரிய கலாட்டா பண்ணி, அவ்வளோ பெரிய வெற்றி சிறந்து, வெளியரங்க கோலமாக்கி, பிசாசை ஒண்ணுமில்லாமலாக்கி வெளியே வந்தவர் அவர். நரகம் ஒருபோதும் அவரை மறக்கப் போவதில்லை. அப்படித்தான் நமக்கு இதை சம்பாதிச்சு கொடுத்தார். சம்பாதிச்சு கொடுத்தார்னா இப்போ நம்ம உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும்? அதை எடுக்க வேண்டும். சம்பாதித்து கொடுத்ததை நாம் என்ன பண்ணணும்? எடுக்க வேண்டும். இப்போ நாம் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். இன்னும் ஒரே ஒரு வாசனத்தை வாசித்து முடிச்சிடறேன் பாருங்க. ஏன்னா நிறைய பேர் சம்பாதிச்சு கொடுத்துருக்காரான இவங்க இன்னும் சொந்தமாக்கவில்லை. என்னாகும்? திருப்போம் எண்ணாம் 33ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு, இந்த தேசத்தையெல்லாம் உனக்கு தந்துட்டேன், நீ போய் அங்கே இருக்கிற ஆளுகளெல்லாம் அவரில் டிஸ்போசஸ் பண்ணி, இது உன் தேசம், நீ எடுத்துக்கொண்டு எல்லாத்தையும் விரட்டி அடிச்சுட்டு நீ எல்லாரும் பங்கு போட்டுக்கிட்டு நீ இருன்றாரு கடவுள். இவங்கள்ட்ட அவங்கள விட்டு வச்ச அவன் என்ன பண்ணுவான்? மொல்லமாக அவனுடைய காரியங்களெல்லாம் கொண்டு உள்ளே நுழைக்க ஆரம்பிப்பான், உன்னை கெடுத்து போட்டுருவான். அதனால விட்டு வைக்காத, நீ போய் சொந்தமாக்குன்றார். 55ஆம் வசனத்தை சொல்றாரு, நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீர்களானால் அப்பொழுது அவர்களில் நீங்கள் மீதியாக வைக்கிறவர்கள் உங்கள் கண்களில் முள்ளுகளும் உங்கள் விலாக்களிலே கூர்களுமாயிருந்து நீங்கள் குடியிருக்கிற தேசத்திலே உங்களை உபத்திரப்படுத்துவார்கள். என்ன சொல்றாரு? நீ சுதந்திரிக்க தவறிட்டினா அவன் என்ன பண்ணுவான்? அவன் தான் பெரிய சுதந்திரவாளி மாதிரி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும். அது ஒண்ணுது நான் சொல்லிட்டேன், நீ அதை எடுக்க தவறிட்டினா அவங்ககிட்ட பாடுபடுவேன்றார். சுதந்திரமாக்கல, நீ சொந்தமாக்கி கொள்ளவில்லை என்றால் கடைசியில் உட்காந்து அழுதுட்டு இருக்க வேண்டிதான். அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க பிரதர், நம்மளை போட்டு ஒரே தொல்லை கொடுக்குறாங்க பிரதர்னு சொல்லிட்டு இருக்க வேண்டிதான். சொந்தமாக்கிட்டா நீங்க உயர்வீர்கள், உங்களுடைய கை ஓங்கும், நீங்கள் வெற்றி சிறப்பீர்கள். பாருங்க, அமெரிக்காவில் யூதர்கள் இருக்காங்க, கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க, பாப்புலேஷன் இத்தினொன்று தான். ஆனால் அந்த பொருளாதாரமே இவங்க கையில் தான் இருக்குது. ஆனால் இவங்கள்ட்ட யாரும் வாலாட்டவே முடியாது. ஏன்னா காசு அவங்ககிட்ட தான் இருக்குது. எல்லாம் பெரிய பெரிய கம்பெனி, எல்லாம் பொருளாதார காரியம், ஏதாவது ஒன்று பண்ணால் எல்லாம் பொருளாதாரமே முடங்கிடுவாங்க. எல்லா கண்ட்ரோலும் இவங்கள்ட்ட தான் இருக்குது. அந்த மாதிரி வச்சிருக்காங்க. அது ஆபிரகாமின் ஆசீர்வாதம். உலகத்தை சுதந்திரிப்பான்றது பாருங்க. அவளும் ஆட்கள் அங்கே உட்காந்துக்கிட்டு அதே மொத்த இதையே அவங்க தான் ஆண்டுகிட்டு இருக்கிறாங்களாம். உலகத்தை சுதந்திரிப்பான்றது எவ்வளோ பெரிய உண்மைன்றதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் சொல்லுகிறேன், நாமும் உலகத்தை சுதந்திரிக்கிறவர்களாக இருக்க வேணும். அப்படியே தாழ்ந்து ஒன்றும் இல்லாமல் போயிடக்கூடாது, உயர்ந்து மேலே வர வேண்டும், சுதந்திரிக்கிறவர்களாக இருக்க வேணும். நம்முடைய சுதந்திரத்தை எடுத்துக்கொள்ள வேணும். நம்முடைய தலையை குனிய போடக்கூடாது, நிமிர வைக்க வேண்டும், முன்னேறி செல்ல வேண்டும். இயேசு நமக்காக எல்லாவற்றையும் மிகப்பெரிய விலைக்கரையும் கொடுத்து சம்பாதித்து கொடுத்திருக்கிறார்.